சரியான நேரத்தில் சரியான கதை. நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினச்சி பெரிய பெரிய கனவுகள் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் குடும்ப சுச்சுவேஷன்ஸ் காரணத்தினால, அல்ல ஃபைனான்ஷியல் ரீசன்ஸ்னால, அல்ல பர்சனல் ரீசன்ஸ்னாலன்னு சொல்லிட்டு அதை சாதிக்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு ஒரு பயம் வரும் பாருங்க. அது ரொம்ப ஆழமானது. நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்களே, பயம் வந்துச்சுன்னா அனுமான மனசில் நினச்சிக்கோங்க, பயம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஃபேவரட் அனுமான் டைலாக் ஒன்று இருக்குது. அவர் சொல்லுவார், என்னால் சீதையை உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்க முடியலன்னா அந்த லங்காவையே தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அனுமனுக்கு இம்பாசிபிள் இஸ் நாட் அ சாய்ஸ். நான் தோற்றுருவேன், என்னால் செய்ய முடியாது, பண்ண முடியாது அப்படிங்கிறது அவரோட எந்த ஒரு ரியாலிட்டியிலையுமே கிடையாது. அவெஞ்சர்ஸ் படத்தில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு பலாயிரம் ரியாலிட்டிஸை பார்த்துட்டு இந்த ஒரே ஒரு ரியாலிட்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார்ல. ஆனால் அனுமன் அந்த மாதிரி எத்தனை ரியாலிட்டி பார்த்தாலும் நான் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு தாட் அவருக்கு இருக்கும். நம்மளும் அந்த வெறி நம்மக்கிட்டேயும் இருக்கணும். இம்பாசிபிள் ஷுட் நெவர் பி எ சாய்ஸ். எவ்வளோ கஷ்டமாக ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் யூ கேன் ஃபைண்ட் லூப் ஹோல்ஸ். அந்த லூப் ஹோலை கண்டுபிடிங்க, உங்கள் வெற்றியை தேடி ஓடுங்க. சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு பார்க்கலாம்.